ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் அளவு தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற நார்மல் பவுல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்துக்கலாம். பால் பிடிக்கலன்னா நம்ம பட்டர் மில்க் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பால் ஆட் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அஜினோமோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பேப்ரிகா பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த சிக்கன் எல்லாத்தையுமே இந்த பேட்டரோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையும் நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுட்டு இதை ஃப்ரிட்ஜில் மினிமம் 2 hours, மேக்ஸிமம் 5 to 6 hours வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜூஸியாக வரும். இதை ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மல் கூலிங்கில் வச்சாலே போதும். நான் இதை 5 hours ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கோட்டிங்க்கு ஒரு ஃப்ளார் மிக்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இதில் ஆப்ஷனலாக பேக்கிங் சோடா வேணும்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது எதுக்காகனா உங்களுக்கு அந்த ஃப்ளேக்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ பேக்கிங் சோடா வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 to 2 times நல்லா ஜலிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏர்லாக் ஆகாமல் இருக்கும். ஜலிச்ச பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம இதில் கோட்டிங் பண்ணி ஃபஸ்ட் கோட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே நல்ல சில்லுன்னு ஐஸ் வாட்டர் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் கோட்டிங் முடிஞ்சதும் அந்த ஐஸ் வாட்டரில் நல்லா டிப் பண்ணி எடுங்க. ரொம்ப நேரம் டிப் பண்ணக்கூடாது, உடனே எடுத்துடணும். இப்போ அந்த ஃப்ளாரில் செகண்ட் டைம் கோட்டிங் போட்டுக்கலாம். டோட்டலாக ஒரு 2 times கோட்டிங் போட்டால் போதும். ரொம்ப கோட்டிங் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேக்ஸ் அதிகமாகிடும். அப்புறம் சிக்கன் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆயிரும். அவ்வளோதான், நான் 2 கோட்டிங் முடிச்சுட்டு இதை எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா சிக்கனையும் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மேரினேட் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் இப்போ ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 250 ml அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது, மீடியம் அளவுக்கு ஹீட் ஆனால் போதும். அந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நீங்கள் ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே நல்லா கிறிஸ்பினஸ் வந்துடும், பட் உள்ள சிக்கன் வேகாது. ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுறது தான் நல்லது. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தாங்க, நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.